உறுப்பினர் மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். இனியே பேசலாமா? ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையா ஸ்பீக்கர் இருந்ததே இல்லை. நாங்க எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியை நினைவில் வைத்து, ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன், அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை நான் எந்நாளும் மறந்ததில்லை என்ற வரிகளுக்கேற்ப மறையும் வரை வாழ்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது ஆட்சியில் ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் திட்டங்கள் தந்த பொன்மனச்செம்மல் சத்துணவு தந்து பல்வி கல்வித்துறையில் மறுமலர்ச்சியும் பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனை உறுப்பினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும். ஒரு நிமிஷம். மாண்பு உறுப்பினர் உங்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் கிளாரிபிகேஷன் சொல்றாரு அவர். மாண்புமிகு எனக்கு முன்னால் இந்த துறையை பார்த்தவர், அவர் கொறடாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்ல, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவர் சொல்றாரு திமுக ஆட்சியில் பேச விடல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உண்மை? நீங்க எவ்வளவு தடவை எந்திரிச்சு பேசுறீங்க? யார் பேருக்கு எவ்வளவு பேருக்கு வாங்கினீங்க? இப்ப சொல்றாருல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றீங்க, கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க அவர் ஒரு நாள் அது சொல்லாம இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லித்தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு எங்களை சொல்லக்கூடாது இல்ல. மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க. உட்காருங்க. அவை முன்னவர் பேசும்போது உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர். தப்புன்னு இல்லை, நான் கேட்கறது இல்லைன்ட்டு பொதுவாக பேரவைத் தலைவர் அது போலதான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை. மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆனா நேரு பேசினாரு, மனசாட்சியோட பேசணும். உங்களை மாதிரி இத்தனை வாய்ப்புகள் இடையில அவர் கொடுத்தாரான்னு சொல்ல. நான் அப்ப எதிர்கட்சி கொறடாவா இருந்தா நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்கறது கடமை கேட்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா அவர் இப்படி திரும்ப கூட மாட்டார், இப்படியே நேராக இருப்பார். எதிர்கட்சி பக்கம் திரும்ப நிறைய பக்கம் டைம்ல சில டைம்ல கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் நடந்ததா? இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நேரம் என்ன சொல்லணும்? இப்ப இருக்க சமாளி கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. வேண்டாம். இது கொடுத்து ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. திட்டங்கள் விவாதம் வேண்டாம். உட்காருங்க. வேண்டாம் 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 விவாதம் வேண்டாம். பல்கலைக்கழகத்துறையில் மறுமலர்ச்சி வேண்டாம். உட்காருங்க. பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனைகள் படைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், அம்மா அவர்களின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தாலிக்கு தங்கம் மற்றும் உதவித்தொகை, தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், மகளிருக்கு உள்ளாட்சிகளில் 50% இடஒதுக்கீடு, மாணாக்கர்களுக்கு காலனி முதல் மடிக்கணினி வரை விலையில்லாத அரிசி, உலகமே வியக்கும் அம்மா உணவகம், வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம், விசைத்தறிக்கு 750 யூனிட் மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட் மின்சாரம், கிராமப்புற மகளிர் மேம்பட கறவை மாடு, வெள்ளாடுகள், நாட்டுக்கோழி குஞ்சுகள், தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையான பொன்னிநிதி காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு, மத்திய அரசில் வெளியீடு, முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தியது என தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டியும், சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை நகராட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், பல துறைகளில் அமைச்சராக, அது மட்டுமில்லாமல் கழகத்திலே ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் என தலைமை பொறுப்புகள் வழங்கிய எங்களது குடும்ப தெய்வம், இந்தியாவின் மாதரசி, இரும்பு மங்கை, தங்கத்தாரையை டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் மறைந்தும் மறையாமலும் உலகத் தமிழர்கள் இதயங்களில் வாழும் இருவரும் தெய்வங்கள், துயிலும் திசை நோக்கி வணங்குகிறேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து கொண்டு வந்த பொற்கால தொடராட்சியை குடிமராமம் திட்டம், அம்மா மினி கிளினிக், அம்மா இருசக்கர வாகனம், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவம் பயில மாணாக்கர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, 2 முறை வேளாண் கடன் தள்ளுபடி என வரலாற்று சாதனைகள் திட்டங்கள் வழங்கியது அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு. அந்த அரசை வழிநடத்திய முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, தமிழகத்தில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசின் முதலமைச்சர் அம்மா உணவு உட்பட அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் தொடர் திட்டங்களாக அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் அன்பை பெற்றவரும், இன்றைய முதலமைச்சருடைய அன்பை பெற்றவரும், எல்லாருடைய அன்பை பெற்று ஆதரவையும் பெற்று வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையை தகைசால் மாண்புடன் வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, பேரவை வழிநடத்த உறுதுணையாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை துணைத் தலைவர்களுக்கும், அதே போல மாண்புமிகு அரசு கொறடா அவர்களுக்கும், சட்டப்பேரவை எங்களது கழக துணைத் தலைவர் அவர்களுக்கும், எங்களது கழக கொறடா அவர்களுக்கும், 17வது சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மூத்த மற்றும் இளைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக தேர்தல் பணியாற்றி பிரச்சாரம் செய்த எங்களது கூட்டணி கட்சி தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும், அதே போல பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், தமாக தலைவர் ஜி கே வாசன் அவர்களுக்கும், என்னுடைய கோவை மாவட்ட மக்களுக்கும், என்னை 5வது முறையாக தேர்ந்தெடுத்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும், எனக்காக அல்லும் பகலும் தேர்தல் பணியாற்றிய அதிமுகவுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை ஆரம்பித்த போது அவரது தலைமையேற்று எங்கள் பகுதியிலே கழகத்தை ஆரம்பித்து பல பொறுப்புகள் வைத்த என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னுடைய தந்தை, மறைந்த என்னுடைய தந்தை ஈ. பழனிசாமி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை பேசுவதற்கு முன்பாக, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வர்த்த குளிதரும் என குரல் வரியில் கேட்பேன். உழைப்பால் உயர்ந்த கோவை மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கும் சில முக்கியமான பிரச்சனையை மட்டும் கவனத்துக்கு கொண்டு வரும். ஏன்னா நாங்களும் கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்தோம். இப்போ எதிர்கட்சியாக இருக்கவே சில கோரிக்கைகளை வைக்கிறோம். நம்முடைய அரசு முதலமைச்சரும் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கோவை மாவட்டத்தில் கழக ஆட்சி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2011 2021 வரை 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சியை கொடுத்தோம். மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்த கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி ரோடு, அவனாசி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சிறுவாணி ரோடு, சத்தி ரோடு, இதுதான் முக்கியமான சாலைகள். எல்லா சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு அதிகமான பாலங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 1621 கோடியில் அவனாசி ரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலே எங்கேயுமே அந்த பாலம் கிடையாது. நம்முடைய கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அந்த திட்டம் முழுமையாக பார்த்தீங்கன்னா கழக அரசுடைய நிதியிலிருந்து, மத்திய அரசு நிதி கிடையாது, முழுமையாக அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லா சாலைகளும் பாலங்கள், அதே போல 6 புதிய கல்லூரி, அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், எங்கள் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 130 கோடி கூட்டுக்குடிநீர் திட்டம் அம்மா கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது அதுக்கு போல 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நொய்யல் புனரமைப்பு 230 கோடி, ஸ்மார்ட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா குளங்கள் மேம்பாடு, இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். ஆனால் அதுக்கு பின்னால் வந்த திமுக ஆட்சியில் எந்த திட்டமே செய்யல. அது சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க, செய்யல. அது நான் சொல்ல பின்னாடி சொல்ல வரேன். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி நாயுடு மேம்பாலம் பேரை மட்டும் அவங்க வச்சாங்க, நாங்கள் கொண்டு வந்து அந்த பாலத்தை நீட்டிப்பு செய்து அறிவிச்சாங்க. அதுக்கு எந்த நிதி ஒதுக்கல. அந்த திட்டம் கூட பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ் வரையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பில்டிங் நாங்கள் தான் கட்டினோம்.
அரசு மருத்துவமனைக்கு 290 கோடி ஒதுக்கணும், கலெக்டர் பில்டிங் கட்டணும், எஸ்பிஎஸ் பில்டிங் கட்டணும், எல்லா திட்டமும் நாம தான் கொண்டு வந்தோம். எல்லா பாலங்களும் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 அற்புதமான பாலங்கள், மேட்டுப்பாளைய சாலை ஊட்டி போறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமான, இன்றைக்கு அங்கேயும் 4 பாலங்கள் கட்டி அற்புதமான சாலை, இப்படி பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் செஞ்சோம். திமுக ஆட்சியில் செய்யல, அதை இந்த அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டு, அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகள், சிங்கநல்லூர் முதல் ஒண்டிப்புதூர் வரை உயர்மட்ட மேம்பாலம், காமராஜர் சாலையில் சிங்கநல்லூர் முதல் அவனாசி சாலை சந்திப்பு வரை உயர்மட்ட மேம்பாலம், கோவை எல்என்டி பைபாஸ் 6 வழி சாலை விஸ்தரிப்பு, கிரிக்கெட் மைதானம், ஆனமலையார் நல்லார் திட்டம், பாண்டியார் பொன்னம்பலா திட்டம், அதே போல சிப்காட் இதெல்லாம் அறிவிச்சாங்க, விட்டுட்டாங்க. அப்படியே தடகம் சாலையில் லாரி ரோடு சந்திப்பில் மேம்பாலம், அதே போல பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் அரசு போக்குவரத்து கழகம். அதே போல முக்கியமான கோரிக்கை பாத்தீங்கன்னா, இது கூட அவங்க நான் பேசி முடிஞ்சதுக்கு பதில் சொல்லிட்டு, நீண்ட கால 60 ஆண்டு கால பிரச்சனை அத்திக்கடவு அவனாசி திட்டம் கழக ஆட்சியில் நாங்க செஞ்சோம். முழுமையாக இதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா 60 ஆண்டு காலமாக போராடி இருக்கிறோம். நாங்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம், அவங்களும் இருந்திருக்காங்க, அவங்க முதலமைச்சர் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. ஆனால் அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றியது கழக ஆட்சி. அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும்போது அதை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் முழுமையான நிதி எடப்பாடியார் இருக்கும்போது நாங்கெல்லாம் போய் கேட்டு அதை அறிவிச்சு இன்னைக்கு அந்த திட்டத்தில் தண்ணி வருது. 2ஆம் திட்டம் அத்திக்கடவு 2ஆம் திட்டம். அந்த திட்டத்தை வந்து அப்ப நாங்க அறிவிச்சோம். அந்த திட்டத்தை 5 ஆண்டுல நீங்க ஒண்ணுமே பண்ணல, கிடப்பில போட்டீங்க. சொல்லித்தான் ஆகணும், நீங்க 5 வருஷமா செய்யல. இப்ப இருக்கக்கூடிய அரசு முதலமைச்சர் செஞ்சு தரோம் தான் கேட்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை, அந்த அத்திக்கடவு திட்டம் 2ல எங்களுடைய தொண்டாம் தொகுதியில் கூட 86 குட்டைகளுக்கு தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், பெருநாய்க்கும்பாளையம், அவனாசி, சூலூர், சுல்தான்பேட்டை இந்த பகுதிக்கெல்லாம் தண்ணி வரக்கூடிய விடுபட்ட குளங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை செய்து தர வேண்டும். அதே போல மனித வனவிலங்கு மோதல்கள், இது எங்க தொகுதியில் நிறைய உயிர்கள் போயிட்டு இருக்கு. காலையில் கூட அந்த பிரச்சனை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அந்த பிரச்சனை வந்தது, புலிகள் தாக்கி 2 பேர் இறந்துட்டாங்க. கண்டிப்பா அதுக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய தொகுதி மட்டுமல்ல, நீலகிரி, கோவை மாவட்டம், பல்வேறு மாவட்டம் அந்த பிரச்சனை, குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியில், அதே போல கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கு. யானைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ள வருது, ஊருக்குள்ள வருது, உயிர் சேதமாகுது. இது கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தை வச்சு இரும்பு தடுப்பு அமைச்சிருக்காங்க. அதே போலதான் அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம், அதை கண்டிப்பா செஞ்சு தர வேண்டும். அதே போல காட்டு பன்றிகள் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தில் வந்து கடுமையா வந்து எல்லா பயிர்கள் போல சேதம் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுடைய ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சுடுறதுக்கு ஒரு சட்டம் போட்டோம். ஆனா அதிகாரிகளை வந்து சுட வேண்டிய அந்த வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 வருடத்துக்கு காட்டு பன்றியை பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் இருந்து அது நீட்டி விலக்கு செய்து கொடுத்திருக்காங்க. அது போல மத்திய அரசிடம் வலியுறுத்தி, இது முக்கியமான பிரச்சனை, ஏன்னா விவசாய நிலங்கள் போல கடுமையாக பாதிக்குது. ஒரு முறை அந்த காட்டு பன்றி குட்டிகள் என்றால் கிட்டத்தட்ட 10 இருந்து 20 குட்டி போடுது. ஊருக்குள் வரக்கூடிய அந்த காட்டு பன்றியை சுடுவதற்கு அந்த அனுமதி நீங்கள் பெற்று தர வேண்டியது முக்கியமான பிரச்சனை, செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம், இது முக்கியமான திட்டம். பாத்தீங்கன்னா கோவை மதுரைக்கு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. கழக ஆட்சியில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது, டிபிஆர் தயார் செய்ய. அதே போல அந்த திட்டத்தை முந்தைய ஆட்சி கூட எங்க மாவட்டத்தில் 2 சாலையில், அவனாசி ரோடு, சத்தி ரோடுக்கு அதை எடுத்தாங்க. அதே போல இன்றைக்கு மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு குறைவு என மத்திய அரசு திட்டத்தை கைவிட்டு இருக்குது. 2011 கணக்கின்படி தான் 20 லட்சம் மக்கள் தொகை. இன்றைக்கு வந்து 45 லட்சம் கோவையில் வந்து இன்னைக்கு மக்கள் தொகை இருக்குது. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு இந்தூர், ஆக்ரா, பாட்னா, போபால் வடமாநில நகரில் 20 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற அந்த பகுதிக்கு மெட்ரோ ரயில் கொடுத்திருக்காங்க. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக மத்திய அரசுடன் பேசி மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் கொண்டு வர வேண்டும். அதே போல கடந்த ஆட்சியில் 2 ரோடு தான் எடுத்திருக்காங்க. எங்க கோவை மாவட்டத்தில் பாலக்காடு, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் அந்த சாலைகளும் சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டு, அதே போல விமான நிலைய விரிவாக்கம் நாங்க எங்களுடைய ஆட்சி கழகாட்சி இருக்கும்போது கிட்டத்தட்ட 627 ஏக்கர் நிலம் வந்து நாங்கள் கையப்படுறதுக்கு நிதி ஒதுக்கணும். அதே போல கடந்த ஆட்சியில் அது அப்படியே பெண்டிங்கா போயிருச்சு, நிலம் ஒப்படைக்கல மத்திய அரசுக்கு. அது உடனடியாக இப்பதான் ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. கண்டிப்பாக விமான நிலைய விரிவாக்கம் உடனடியாக செய்ய வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார்கோ ஃபிளைட் வரும், அது நிறைய தொழிற்சாலைகள் வரும், வேலை வாய்ப்பு வரும். அது உடனடியாக அரசு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, மேற்கு புறவழிச்சாலை திட்டம் அது பார்த்தீங்கன்னா
கழக அரசு இருக்கும் பொழுது, அதிமுக அரசு இருக்கும் பொழுது தான் நிலம் எடுத்து கொடுத்தோம். அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்க கண்டிப்பா வேகமாக முடித்து தர வேண்டும் என்று கேட்டேன். ஏன்னா கேரளாவிலிருந்து வரக்கூடிய நிறைய வாகனங்கள் நீலகிரிக்கெல்லாம் போவதற்கு நல்ல வசதியா இருக்கும். அதே போல இது ஒரு முக்கியமான பிரச்சனை. தொண்டாமுத்தூர் பகுதியில், இன்னும் பல பகுதியில் விவசாயிகள் சொந்த இடத்துல, இப்ப விவசாயிகள் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாலை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு 10 சட்டி ஒரு மண் எடுத்தாங்க கூட வழக்கு போட்டு 10 லட்சம் 15 லட்சம் கேஸ் போட்டிருக்காங்க. இது கடந்த ஆட்சியில் நான் கவன தீர்மானம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க எனக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மண் எடுக்கிறது, அந்த கேஸ் போட்டதெல்லாம் அப்படி இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு மண் சட்டத்துக்கு புறம்பா எடுக்கிற மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்க மாற்று கருத்து இல்லை. ஆனால் விவசாயிகள் 1 ஏக்கர் வச்சிருக்காங்க. 1 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் ஃபைன் போட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அதை கண்டிப்பா அந்த வழக்கை எல்லாம் விடுவிக்கப்பட்டு கண்டிப்பாக மண் எடுப்பதற்கு நீங்க எல்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டு, அதே போல விவசாயிகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர்ல ஜி ஸ்கொயர் ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர்ல சைட் போட்டிருக்காங்க. இது பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உடைச்சு எடுத்திருக்காங்க. அதே போல வனவிலங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுத்தை, புலி, மான்கள் எல்லாம் கொல்லப்பட்டு சட்டத்துக்கு புறம். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விசாரணை வச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்னைக்கு சாதாரணமா விவசாயிகள் மேல வழக்கு, ஆனா ஜி ஸ்கொயருக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது நடந்ததுதான். எங்க அவர் மாவட்டம், எங்க மாவட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதே போல முடிச்ச அப்புறம் எடுத்துடலாம். ஹாக்கா பிரச்சனை கோவை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. அதே போல ஹாக்கா கோவை மாவட்ட மலையடிவாரத்தையொட்டி பேரூராட்சிகள், ஊராட்சிகள் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த ஹாக்கா உங்களுக்கு தெரியும். கடந்த முறையே நாங்க ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் கிளியர் பண்ணி ஃபைல் எல்லாம் மூவ் பண்ணோம். அது கடந்த ஆட்சியில் அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அதை நீங்க கண்டிப்பா விடுவித்தரணும். எங்க தொண்டாம் தொகுதியில் நரசிவரம், தென்னமல்லூர், தேவராயபுரம், இக்கரை போலுவாப்பட்டி, ஜாயநாயக்கமலை, வெள்ளிமலைப்பட்டினம், மத்துராயபுரம், தென்கரை, ஆலந்துறை, பூலுப்பட்டி, சுண்டகாமத்தூர் பல பகுதி இருக்கு. அதே போல கிணத்தூர் தொகுதி, மதுக்கரை, எட்டிமலை, கவுண்டமலை, மேட்டுமலை பல தொகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா ஆக்காலிருந்து விடுவிட்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தையும் கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். அதையும் நீங்க செய்து தர வேண்டும் என்று கேட்டு, அதே போல மதுக்கரையில் பாலக்காடு மேட்டில் மரப்பாலம் ஒரு ஏரியா இருக்குது. நாங்க இவ்வளவு பாலங்களை கட்டணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லா பாலங்களும் கட்டியிருக்கிறோம். 50 ஆண்டு அல்லாத வளர்ச்சி கழக ஆட்சியில் கொடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு பாலத்தை திமுக ஆட்சியில் ரிப்பேர் பண்றதுதான் ரயில்வே மாமலம். 4 வருஷமா இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேரளால அந்த மதுக்கரையில் அந்த பாலம் இருக்குது, மரப்பாலத்தில். கேரளால இருந்து டெய்லி நிறைய வாகனங்கள், வியாபாரிகள் கோயம்புத்தூருக்கு டெய்லி வருவாங்க. இன்னைக்கு 6 கிலோமீட்டர் சுத்தி வந்திருக்காங்க. 4 வருஷமா ரிப்பேர் பண்ற பாலத்தையே பண்ணிட்டு இருக்காங்க. அதையாவது நம்முடைய அரசு உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் சரி செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே போல வெள்ளூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 15 நிமிடம் வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கழக ஆட்சியில கிட்டத்தட்ட 61 ஏக்கர்ல நாங்க நிதி ஒதுக்கி கொண்டு 55% பணி முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க திமுக ஆட்சியில. அதை கண்டிப்பா இன்றைக்கு தாவேக அரசு அதை செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, இரு துறைகளும் இன்னும் சில கோரிக்கை இருக்கு. அதை நான் பதிவு பண்ணிக்க துறைகளும் திமுக அரசால் 2 துறைகளும் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி ரெண்டுமே ஒன்னாதான் இருந்தது. தொடர்ந்து கடந்த திமுக ஆட்சியில் 2 தனித்தனி அமைச்சருக்கு பிரிச்சிருக்காங்க. அது எப்பவுமே ஒன்னா இருந்தா யாரு அமைச்சர் இருந்தாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் கட்டுப்பாடு நகராட்சி நிர்வாகம் இருக்குது, ரவியானந்த் புசியானந்த் தலைமையில் அது இருக்கு. யார் இருந்தாலும் ஒன்னா இருக்கும்போது அது நிறைய செயல்பாடுகள் ஈஸியா இருக்கு. நான் இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி எல்லாமே தொடர்ந்து அப்படித்தான் இருந்தது. திமுக ஆட்சியில் 2 பிரிச்சாங்க. ஆகவே அது மக்களுக்கு சேவை செய்ய உதவியாக இருக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, சென்னை, கோவை மற்றும் பிற மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் முக்கிய அடிப்படை வசதிகளான சாலைகள், குடிநீர் திட்ட பணிகள், அதே போல சாக்கடை வசதிகள், மழைநீர் வடிகால், சுகாதார பணிகள் மற்றும் தெருவிளக்குகள் ஆகியவற்றை
தமிழகம் முழுவதும் நிறைவேற்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு ரூபாய் 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகை போதுமானதாக இல்லை. கூடுதலாக இந்த துறைக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும். ஏன்னா இதுதான் சர்வீஸ் துறை, நேரடியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய துறை. அதே போல கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் சாலை அமைப்பது, அதே குடிநீர் திட்ட பணிகள், அதே போல பார்த்தீங்கன்னா அப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இதுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றுவதற்கு மத்திய அரசுடைய விருதுகள் கிட்டத்தட்ட 143 விருதுகளை அம்மாவுடைய அரசு பெற்றது. அதே போல உறுப்பினர் மழைநீர் நன்றி சொல்லி முடிச்சிருங்க. மழைநீர் சேகரிப்பு கொஞ்சம் டைம். மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து அற்புதமான திட்டம். இதுலையும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மானிய கோரிக்கையில் 34 பக்கத்தில் 31 பக்கத்தில் கொடுத்துருக்கீங்க. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு 20 அடி சென்னையில் மட்டும் கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அம்மா இருக்கும்போது கட்டாயம் எல்லா பில்டிங்க்கும் அரசு பில்டிங், அதே போல பிரைவேட் பில்டிங் எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்க. அதே போல இந்த அரசு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை சிறப்பான முறையிலே செய்வன் சொல்லியிருக்கிறீங்க, செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா பெருநகர சென்னையில் மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள் போதனை நிறைய மாண்பு உறுப்பினர் நிறைய 18 நிமிஷம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு குறைவாகவே முடிக்க வேண்டும் என்று தான் கேட்டிருக்கிறேன். 18 நிமிஷம் ஆயிடுச்சு. நன்றி சொல்லி முடிச்சிருங்க. நன்றி சொல்லுங்க. அதே போல சென்னை பெருநகர குடிநீர் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகருக்கு மட்டும் இன்றைக்கு குடிநீர் திட்ட பணிகள் நம்ம நேரு பேசும்போது சொன்னார், முழுமையாக 870 MLD அந்த திட்டங்கள் அந்த குடிநீர் கொடுப்பதற்கு அதிமுக அரசு தான் காரணம். 400 MLD, அதே போல் 150 MLD பேரூர், அதே போல் நெம்மேலியில் அதை வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் 110 விதியில் அறிவிச்சு மாண்புமிகு முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு அவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இருக்கும்போது 7 முறை நான் டெல்லிக்கு போய் அதுக்கு நிதி வாங்கிட்டு வந்திருக்கிறோம் முழுமையாக. அதே போல பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கொடுங்கியூரில் கிட்டத்தட்ட 120 MLD அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து எடுக்கிறது. மொத்தம் 870 MLD குளங்களுக்கே தண்ணி, அதாவது இப்போ தெலுங்கு ஸ்கீம் இதெல்லாம் வரும் குளங்களுக்கு. அது இல்லாமல் கூட கிட்டத்தட்ட 870 MLD கொடுக்கப்படுதுன்னா அது அதிமுக அரசு தான் காரணம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்களை கொடுத்தது அதிமுக அரசு. அதே போல நம்முடைய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது முந்தைய அரசு 2 அரசு செய்யலைன்னாங்க. மதுரைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு முல்லை பெரியார் டேம்ல இருந்து அடிவாரத்திலிருந்து நான் அமைச்சராக இருக்கும்போது, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது பெரிய அதிகமான நிதி ஒதுக்கி மிகப்பெரிய ஸ்கீம் 50 ஆண்டுகள் குடிநீர் பிரச்சனை எல்லாம் திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். மேலும் ஸ்கீம் நாங்க தான் கொடுத்தோம். உள்ளாட்சித்துறையிலிருந்து 2 பாலங்கள் மதுரை கொடுத்திருக்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸ் கட்டி கொடுத்திருக்கோம். இப்படி நிறைய திட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரே ஒரு இது மட்டும் பேசி முடிச்சிடறேன். நிறைய இருக்கு, மீதியெல்லாம் கொடுத்தா நீங்க பதிவு பண்ணிங்க. நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, கொடுத்தா பதிவு பண்ணிங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வாகனம் கொடுத்திருக்காங்க, உதவியாளர்கள் கொடுத்திருக்காங்க. நான் அதுக்குள்ள போகல. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு எங்காவது ஒரு பூஜைக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ போகும்போது எந்த அதிகாரிகளும் வர்றதில்லை. இது கடந்த திமுக ஆட்சியில் அப்படி இருந்தது. பாத்தீங்கன்னா ஒரு பியூன் கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கும்போது நான் அது வெளிப்படை சொல்ல எங்கேயுமே போனா வரமாட்டாங்க. நான் முன்னாள் அமைச்சர்ல போயிருக்கு, வரமாட்டாங்க. அது இன்னைக்கு தொடருது. அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதை மாற்றி அந்த எந்த அதிகாரி சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்தவரைக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு ஈக்குவல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனாலும் எந்திரிச்சு தான் வாங்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது யாருமே அதிகாரிகள் வருவதில்லை. எல்லா சட்டமன்ற உறுப்பினராக தான் பேசுகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு புதிய சட்டமன்ற உறுப்பினர் நிறைய வந்திருக்காங்க. கண்டிப்பாக திமுக ஆட்சியில் இருந்த நடைமுறையை மாற்றி மாற்றணும். அதே போல பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியில் நல்லா பயணித்த கஜா புயல், வர்தா புயல், நிறைய புயல், கடுமையான மழை வெள்ளம், இதுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றிய ஒரு IAS அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருடமாக கடுமை எல்லாத்தையும் எங்கெங்கேயோ எல்லாம் மாற்றி இருந்தாங்க. இது இன்றைக்கு தொடருது. நிறைய அதிகாரிகள் சரியா வர முடியறதில்லை, செயல்பாட்டுக்கு வரல. இன்றைக்கு அரசியல்வாதிகிட்ட அரசியல் பண்ணலாம், ஆனா அதிகாரிகளுக்குள்ள அரசியல் பண்ணக்கூடாது. திமுக ஆட்சியில ஒரு 2 அதிகாரி இருந்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருந்தது. இன்றைக்கும் சிலது தொடருது. தயவு செஞ்சு இன்னைக்கு அமைச்சர்கள் சிறப்பா பண்றாங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் சிறப்பா பண்றாங்க. நாங்கெல்லாம் அமைச்சராக இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, சில அதிகாரிகள் வந்து வழிகாட்டணும்.
ஆனா ஆட்சி நம்ம தான் நடத்தணும். அந்த மாதிரி சிறப்பா பண்றாங்க. கண்டிப்பா அந்த அதிகாரிகள் வந்து பழைய முறை தொடராமல், அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் திமுக ஆட்சியில் யார் யார் பவரா இருந்தாலும் அப்படியே இருக்காங்க. நல்ல அதிகாரிகள் இருக்கட்டும் இல்ல, அதிகாரிகளும் அரசியல் வேண்டாம். நல்ல நல்ல அதிகாரிகள் நீங்க வந்து கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மீது நிறைய இருக்கு, கண்டிப்பாக அதையெல்லாம் எழுதி நான் நேரம் கொடுத்துறேன். கண்டிப்பாக ஒண்ணு அந்த ஒண்ணு பள்ளிக்கல்வித்துறையில மட்டும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய ஜெய்சங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட டெட் தேர்வு புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்காக 20-25 ஆண்டுகளுக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நடத்தப்படும் தேர்வு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 மதிப்பெண்கள் பெற்றால் போதும் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 55 மதிப்பெண்களும் பாத்தீங்கன்னா டெட் தேர்வு எழுதுறதுக்கு 30 மதிப்பெண், பணியாற்றிய மொத்த பணிக்காலத்தில் பாத்தீங்கன்னா 15 மதிப்பெண், அதே போல உயர்கல்வி தகுதிக்கு 10 மதிப்பெண், ஆக மொத்தம் 55 மதிப்பெண்கள். இவ்வாறு மாற்றியமைக்கும் உரிமை மாநில பள்ளிக்கல்வித்துறைக்கு உண்டு. ஆகவே அதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து கொஞ்சம் சரி பார்த்து இந்த பேப்பர் கூட உங்களுக்கு கொடுத்தாரு, அதை பார்த்து செய்து தர வேண்டும். அதே போல நம்முடைய அருள்மொழி தேவன் அவர்கள் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு இது முக்கியமான கோரிக்கை, நகராட்சி நிர்வாகத்தில் அது முதலமைச்சருக்கு வருது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024 தேர்வு எழுதப்பட்டு 2566 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதியிருக்காங்க காலி இடத்துக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு 2566 பேருக்கு பணி நியமனம் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணல. இதுல வந்து கிட்டத்தட்ட வேகன்சி நிறைய இருக்கு, 300க்கு மேற்பட்ட வேகன்சிகள் இருக்கு. இதெல்லாம் வந்து படித்த இளைஞர்கள் அதுக்கும் நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அரசு நிறைய திட்டங்களை பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த ஒரே ஒரு சொன்ன இந்த 3 லட்சம் வீடு கட்டுறதுக்கு 3 லட்சத்தை 5 லட்சமா உயர்த்தி இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிச்சிருக்கோம். அது பெரிய விஷயம் தான். அதே போல வீடு கட்டுறதுக்கு கூட கூரைக்கு அதே போல கூடுதலாக மத்திய அரசு கூடுதலாக கொடுத்தது புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அதே போல எடப்பாடி இருக்கும்போது நாங்கள் தான் அதிகமாக கொடுத்தோம். இன்னைக்கு நல்ல முறையில் முதலமைச்சர் 5 லட்சமா அறிவிச்சிருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இன்றைக்கு அம்மா உணவகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு சிறப்பான முறை நாங்கள் வந்து அன்னைக்கு பேசும்போது கூட முன்னாள் அமைச்சர் நேரு சொன்னார், நாங்கள் வந்து 100 கோடி ரூபாய் அரசு நிதி அன்னைக்கு ஒதுக்கணும். அதை தான் அன்னைக்கு தெளிவாக சொன்னேன். அவர் இல்லை ஒதுக்கணும். அதே போல இந்த அரசும் அம்மா உணவகத்தை வந்து சிறப்பாக நீங்க வந்து இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறீங்க, தனி கவனம் எடுத்திருக்கிறீங்க. இன்னும் கூடுதலாக 658 உணவகங்கள் நாம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கொள்கை குறிப்பியும் கூட குறைவாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. அந்த உணவகங்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் கூடுதலா அம்மா உணவகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே போல இன்றைக்கு நிறைய இன்னைக்கு கடனை பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த ஆட்சியில வந்து வெள்ளை அறிக்கை விட்டுருக்கிறீங்க. வந்து சுதந்திரம் வாங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி தான். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் 5 லட்சம் கோடின்னு வெள்ளை அறிக்கையெல்லாம் விட்டுருக்கிறீங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதிகமான கடன் திமுக ஆட்சியில் வாங்கப்பட்டது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீங்களும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் கூட தேர்தல் நிறைய அறிக்கைகள் விட்டுருக்கிறீங்க. பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிக்கல நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அந்த அறிவிப்புகள் நிறைவேற்றணும். உடனே வந்து ஆட்சி வந்து 3 மாசத்துல உடனே நிறைவேற்றுன்னு சொல்லல. ஏன்னா திமுக ஆட்சியிலையும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அது பாதி பேர் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அரசு அப்படி இல்லாம எல்லா மகளிருக்கும் முழுமையாக நீங்கள் சொன்ன அந்த 2500 நிதி, அதே போல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மகளிருக்கும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, நம்முடைய எனக்கு நிறைய அதிகமான நேரத்தை கொடுத்து இருங்க அதிகமான நேரத்துக்கு ஏங்க இதெல்லாம் நிறைய நீங்க இருக்கும்போது நாங்க பேசுறதில்ல, புதிதாக பேசல. அதே போல விவசாய கடன் தள்ளுபடி எதிர்பார்க்கிறாங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உதவித்தொகை இதெல்லாம் வந்து கூடுதலா வழங்கணும். மீனவர்களுடைய அந்த தொகை உயர்த்தி வழங்கணும். இப்படி நிறைய கோரிக்கைகள் இருக்குது. நிதிநிலையும் நீங்க சரி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. 15,000 கோடி அதிகம் சொல்லியிருக்கீங்க. கூடுதல் வருவாய் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா மத்திய அரசுல நிதியும் அதிகமா கேட்டு பெறணும். மத்திய அரசும் பாத்தீங்கன்னா அதிகமான நிதியை தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நான் கேட்டுக்கொண்டு, அதே போல நம்முடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, நீங்களும் இந்த அரசுக்கு மத்திய அரசு வலியுறுத்தி அதிகமான நிதி நம்முடைய தாவேக அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு, எனக்கு அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறிவிட வேண்டும்.